press and media. First time ஒரு ஷோ வந்து வெளியில போடுறோம். இது வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த படம் பார்த்தது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கும் சரி, எங்க க்ரூ மெம்பர்ஸ், இந்திராவோட க்ரூ மெம்பர்ஸ்க்கும் சரி, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா நீங்க இன்னைக்கு இந்திராவை பார்த்திருக்கீங்க. நிறைய படங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்க முடியாது. அண்ட் இந்திரா வந்து ஒரு படம், ஒரு ஹானஸ்டான அட்டெம்ப்ட். சபரிஷ் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான டைரக்டரா வருவார் நான் நம்பிதான் அந்த கதையை பண்ணேன். அண்ட் இந்த படம் நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் தோணி இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் ஒரு தடவை ஒரு படம் வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில வந்து. எஸ்பெஷலி ஒரு படத்தை பொசிஷன் பண்றது மட்டும் இல்ல, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது தியேட்டர் கிடைக்கிறதுல இருந்து, அந்த ஸ்கிரீனிங் கிடைக்கிறதுல இருந்து, அந்த ஷோ கூட்டுறதுல இருந்து உங்க கையில தான் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நீங்க எழுதுற ஒரு வரி, ஒரு வார்த்தை வந்து ஏன் இதயத்துல போய் அது வந்து உட்காருதுன்னா, அது வந்து இட் மீன்ஸ் a lot. நீங்க ஃபர்ஸ்ட் படம் தரமணில இருந்து ராக்கி, அஸ்வின்ஸ், தொடர்ந்து ஜெயிலர் வரைக்கும் உங்க சப்போர்ட் வந்து எப்பவுமே இருந்தது. அதனாலதான் என்னால ஒரு ஏழாவது படம் இந்திரா, ஏழாவது படம் வரைக்கும் என்னால வர முடிஞ்சதுன்னா அதுக்கு பிரஸ் அண்ட் மீடியா என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அது நீங்க தான். இன்னைக்கு இந்த படம் 22nd தியேட்டர்ல வருது அப்படின்னா, நாளைக்கு அந்த ஷோஸ் தியேட்டர் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஷோ கிரியேட் பண்ற நாய்ஸ் இருக்குல்ல, இந்த நாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த படத்தை யாருக்குமே ஸ்கிரீன் பண்ணல. குறிப்பா என்ன பண்ணாங்க, பிரஸுக்கு முன்னாடி சில செலிபிரிட்டிஸ் ஸ்கிரீன் பண்ணி ட்விட்டர்ல ட்வீட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல இந்த படம் பயங்கரமா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன். அதான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு காமிக்கலாம், அவங்க அந்த படத்தை பேசட்டும், அதுக்கப்புறம் எந்த செலிபிரிட்டி யார்கிட்ட வேணா காமிக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ப்ரொடியூசர்ட்ட சொன்னேன். அண்ட் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எங்களோட செலிபிரிட்டி, எங்களோட லவ் எல்லாமே இந்த படம் இந்திரா தான். அண்ட் இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஒரு படமுமே நான் கஷ்டப்பட்டுதான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. அண்ட் நான் படிப்படியா தான் வந்தேன். என் ஃபர்ஸ்ட் படம் வந்து தரமணி நடந்ததுக்கு அப்புறம் நான் டக்குன்னு ஒரு பெரிய 10 படி ஏறி டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம்குள்ள நான் போல. சோ ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படமா இன்னைக்கு கூட நிறைய பிரஸ் மீடியா கேட்டாங்க, சார் எப்படி சார் இந்த மாதிரி கேரக்டர் அமைது, எப்படி சார் இந்த மாதிரி படங்களும் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு. நான் அது எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது. வர படங்கள் என்ன தேடி வரும்போது நான் அதுல எது பெஸ்ட் கண்டென்ட்டா இருக்கும் நான் நம்பி நான் பண்றேன். ஒரு தடவையும் அதுல சில படங்கள்ல சில குறைகள் இருக்கலாம், ஆனா அந்த குறைகளும் உங்களாலதான் மன்னிக்கப்பட்டது. இந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்க மன்னிச்சு விட்டுருக்கீங்க அந்த படத்தை பெரிய சக்சஸ் ஆக்குறதுக்கு. சோ இந்திரா இன்னைக்கு நீங்க பார்த்தது எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்ல, எந்த ஒரு ஆர்டிஸ்டும் வளர்ந்திருக்க முடியாது. So your support means a lot and thank you so much and very very happy to be here and share the stage, be here in front of everyone, greet you personally. It means a lot. It means a lot. Thank you. Do watch Indra to all the audience. Tamil Nadu release ஆகுது and உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது August 22nd. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் எந்த விதத்திலயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. தேங்க்யூ. கண்டிப்பா சார். இதுல வந்து ஒரு பிரியோட எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து சிலுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அது பார்வையில் ரொம்ப சரி எஃபோர்ட்ஸ் போயிட்டீங்க. ஆப்வியஸ்லி இது படத்துக்கு எஃபோர்ட்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரி ஒரு சின்ன சார் என் லைஃப்லயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம் இந்த படம் சார். ஆக்சுவலி மென்டலி பிசிக்கலா தாண்டி மென்டலி எனக்கு இருக்குல்ல ஒரு ஏன்னா கண்ணு தெரியாதவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உணர முடிஞ்சது. அண்ட் இந்த படத்துக்கான எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் நான் இந்த படத்துக்குமே இவ்வளவு எஃபோர்ட் போட்டது இல்ல. ஆப்வியஸ்லி ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது சார். நீங்க இன்னைக்கு இந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட வந்து சொன்னீங்க இந்த படத்தை நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் வந்து டைரக்டர் அண்ட் ஹோல் டீம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட காரணம். இர்ஃபான் சார் தான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் ஜாஃபர் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த லெவல்ல மார்க்கெட்ல வந்து ஆமா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் சார். ஆக்சுவலி இர்ஃபான் சார் மட்டும்தான் பியார் பிரேமா காதல் யுவன் சாரோட இருந்தாரு. அண்ட்
சார் அது பண்ணக்கூடாதுன்னு சார் படத்துல இருக்கு. கடைசி சார் நல்ல போலீஸ் எல்லாத்துக்குள்ளே ஒரு நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது வந்து இந்த கேரக்டர்ல நீங்க பார்க்கும்போது நீங்க எது நல்லது கெட்டது நீங்க பாக்கணும். ஏன்னா ஒருத்தர் மனுஷன் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். பட் நல்லது டாமினேட் பண்ணணும். அந்த கெட்ட எண்ணங்கள் வரதே நல்லவனா மாறுறதுக்கு தான். சார் இதுல நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் நான் பிரஸ்ட சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க பார்த்த சர்ப்ரைஸ் எஸ்பெஷலி த்ரில்லர் படங்கள் நீங்க பயங்கரமா ஹோல்ட் பண்ணி நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த சர்ப்ரைஸ் இல்லாம ரிவீல் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணாம நீங்க ஹோல்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. இதுலயே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா இந்த சர்ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா சார் இது எங்க நடந்த இன்சிடென்ட்? கேரளால நடந்திருக்கு. அண்ட் நிறைய அவுட் சைட் கேரளால நடந்திருக்கு. நிறைய வெளி மாநிலங்கள்லயும் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நம்ம டீடைலா பேச வேணாம். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த இன்சிடென்ட் பேஸ் அவுட் பண்ணும்போது அந்த கேரக்டரோட எண்ணம் இருக்குல்ல, கேரக்டரோட இன்டென்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த ரூட்டடா அவ்வளவு இருக்கிறதுனாலதான் இந்த கதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லப்படணும்னு நினைச்சோம். சொல்லுங்க. காவல்துறை வந்து காமிச்சிருக்காங்க. சரி. இப்ப கூட சமீபத்தில் நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன். உயர் அதிகாரிகள் எல்லாருமே செய்யறதப்ப நேரடியா காமிச்சிருக்கீங்க. உயர் பதவியில இருக்கவங்க செய்ய முடியுதா? இதெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு நான் இங்க பதில் சொல்லணுமா? இந்த கேள்விக்கு இங்க நான் பதில் சொல்லணும். எல்லாமே சாத்தியம் தான். சரிங்களா? சார் அவரு தமிழ்னா நம்ம சித்தரிக்கல சார் படத்துல. ஸ்ரீலங்கால இருந்து அகதியா வந்தேன்னு தான் சொல்றாரு. இல்ல தமிழ்ல ஸ்ரீலங்கால இருந்து வேலை பார்க்க போனாங்கல்ல, சாரி கேரளால இருந்து வேலை பார்க்க ஸ்ரீலங்காவுக்கு போனாங்கல்ல, அங்க வாழ்ந்த ஒருத்தர் அங்கேருந்து இங்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸ்ரீலங்கன் தமிழர்னு நம்ம அவரை சொல்லல. அவரோட மொழியும் அவரோட ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போன மாதிரி கேரளால இருந்து போனாங்க இல்லையா, அங்க இருந்தாங்க. அங்க வார ஆரம்பிச்சோன்னா அவங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. அதை பேஸ் அவுட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. அவர் பிறந்த மொழி, அவர் வீட்டுல பேசின மொழியை அவர் கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. இல்ல சார், இது ஒரிஜினலா வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். ஒரு எல்லா கதைக்கும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல சார், 2 கண்ணோட்டம் இருக்கு. நாங்க மொத பாதிய ஒரு கண்ணோட்டமாவும் இரண்டாவது பாதியை இன்னொரு கண்ணோட்டமாவும் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணோம். இப்போ என்ன சொல்றது, இப்போ இந்திரான்றது வந்து லார்ட் ஆஃப் லைட், வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போர். வெளிச்சத்தோட கதையை முதல்ல சொல்லியிருக்கோம், இருட்டுக்கான கதையை இது சொல்லியிருக்கோம். ஸோ இது பெர்ஸ்பெக்டிவா மட்டும்தான் வந்து கன்சீவ் பண்ணணும்னு இன்டென்ட் பண்ணுவோம். எங்கேயும் இன்ஸ்பயர் ஆகல. எங்களுக்கு தெரிய வந்த கதையை எவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்லிருக்கோம். இல்ல சார், இந்திர பகவான் சார். படத்துல அவர் பேர் இந்திரகுமார் சார். தெலுங்குலயும் அதே டைட்டில். ஆமா சார், அதுவும் தெலுங்குலயும் நமக்கு இந்திரான்ற அதே தெலுங்குலயும் இதே டைட்டில் தான் சார். ஆல்கஹாலும் மது பழக்கமும் எவ்வளவு வந்து ஒருத்தவங்க லைஃபையும் அதனால அவங்க சார்ந்திருக்கவங்க வாழ்க்கையும் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றத சொல்லணும்ன்றதுதான் சார் இதோட இன்டென்ட்டோட தான் சார். இல்ல சார், அது டெக்னிக்கல். இல்ல சார், தியேட்டர்ல டெக்னிக்கல். அத நம்ம தியேட்டர்ல டெக்னிக்கல் சரி பண்ணிடுறோம். சரி பண்ணிக்கிறோம். சரி. ஆமா ஆமா ஆமா. இல்ல சார், தியேட்டர்ல சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸோட கேலிபிரேஷன் கம்மியா இருக்கு சார். சரௌண்ட்ல வந்து மியூசிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ இங்க நடந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனா நீங்க உங்க சஜஷன்ஸ் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி தியேட்டர்ல வரும்போது கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் எடுத்திருந்தாரு. அந்த லெவல்ல நான் ஒரு 44 இயர்ஸ் பார்த்தேன்.
தேங்க்யூ சார் தேங்க்யூ இன்டர்வல் பிளாக்ல வந்து சஸ்பென்ஸ் கொடுத்துட்டீங்க நினைச்சேன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பாஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்ஸ் தமிழ்நாட்டுல பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு காவல்துறை ஆமா அவங்க உடனே ரியாக்ட் எடுத்து அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க ஆமா ஆனா நீங்க ஒரு காவல்துறை தப்பு செய்யறத வந்து நீங்க வந்து மன்னிச்சிடுறீங்க மன்னிக்கல சார் நீங்க கிளைமேக்ஸ் மன்னிச்சு சார் வெளியில விடுறீங்க சார் தண்டனை வந்து அந்த தவறை புரிஞ்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா அந்த தவறை உணர்ந்து வாழ்றதுதான் சார் உண்மையான தண்டனை. சார் ஒரே நிமிஷம் அவர் இப்பதான் முதல் படம் பண்ணிருக்காரு அவர் வந்து இன்னும் வளர்ந்து அவ்வளவு அவர் இன்னும் train ஆகல. காமெடிக்கு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி போயிடுச்சு சொல்லுங்க ரொம்ப பாதுகாக்கிறீங்க ஈகிக்கவே போய் மாட்டேங்குது சார். நானும் உட்கார்ந்தேன்னா எல்லாம் நடக்கும்னு நினைச்சிருவோம். ஆனா இந்த படத்துலயும் சரி நீங்க நடிக்கிற படங்கள்லாம் என்ன ஸ்கேல் வச்சிருக்கீங்க கதைக்கு? அவருக்கு அப்படி அமையுது சார். ஏன்னா இறைவன் அருளால. இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். எதுவுமே இல்ல வேற மாதிரி இருக்கு. இல்ல சார் ரவி சார் பத்தி இவர் வந்து குவான்டிட்டியை விரும்புறவர் கிடையாது, குவாலிட்டியை விரும்புறவர். இவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் தேர்ந்தெடுத்து கரெக்டா இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல நடிக்கிறார். ஆமா சார் ட்ரைனிங் போனாரு சார். மேக்ஸிமம் 20-30 டேஸ் அவர் வந்து எஃபோர்ட் போட்டு வர்க் பண்ணாரு. ரெஜினா ஒரு ஆக்டிங் கோச் வச்சிருக்காரு. ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி தான் டேரக்டர்ஸ் எத்தனை படங்கள் உங்க கையில நின்னுட்டு இருக்கு? நீங்க எழுதுற நீங்க எவ்வளவு ரிவ்யூ வச்சா நாளைக்கு காலையில எத்தனை தியேட்டர் நாங்க ஆல்மோஸ்ட் நாங்க எங்களால முடிஞ்ச கூலி ஒரு பக்கம் கேப்டன் பிரபா எனக்கு 25 கேப்டனுடைய இது இறங்குது. படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு தியேட்டர் எத்தனை வருதுன்னு ஒரு 150 டேட்டஸ் பிளான் பண்றோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கான்ஃபிடன்ஸ் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல இருக்கு. நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க. தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. செகண்ட் பார்ட்டுக்கான ஐடியாஸ் இருக்கு சார். செகண்ட் பார்ட்டுக்கான ஐடியாஸ் இருக்கு. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுலயும் ஆடியன்ஸ் இதை ரிசீவ் பண்றதுலயும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னொரு சான்ஸ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு மூலமாவும் இதோட செகண்ட் பார்ட் டெஃபினட்டா பண்ணணும்ன்ற ஐடியா. இல்ல எல்லா கேள்வியும் இங்கே தான் பாப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.